ஹை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் சில பேர் சொல்லியிருப்பாங்க, நான் கீழே போயிட்டு இருக்கப்போ மார்க்கெட் டவுன் டர்னில் இருக்கிறப்பையும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது எப்படி மார்க்கெட்டில் விலை குறைஞ்சிக்கிட்டு இருக்கப்பையும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்காங்க. அது எப்படி மார்க்கெட்டில் கீழே விழுந்துட்டு இருக்கப்போ நம்மளால் சம்பாதிக்க முடியும், அது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பேர் வந்து ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஷார்ட் செல்லிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் இது ஒரு சின்ன பையனை கூட புரியுற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நல்ல இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு ஈஸியாக நல்லா புரியுற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷார்ட் செல்லிங்னா என்ன? கீழே மார்க்கெட் விழுந்துட்டு இருக்கப்ப நம்ம சம்பாதிக்கிறது தான் ஷார்ட் செல்லிங்னு சொல்றாங்க. ஓகே, அது எப்படா கீழே விழுதப்ப சம்பாதிக்கலாம்? ஸ்ட்ரைட்டாக உள்ள போகலான்னா நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இதை நான் ஒரு Q&A செஷன்லேயே சொல்லியிருப்பேன். பட் நான் இதை டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஐஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அவன் வந்து ஒரு iPhone 15 வாங்கியிருக்கான். இப்போ உள்ள மார்க்கெட் ப்ரைஸ் லான்ச் ஆனோடனே ஒரு 1,00,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ அவனோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு நினைக்கிறான். ஓகேவா, இப்போ இந்த ஃப்ரெண்டு என்ன சொல்றான், இது ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்காக சொல்றேன், உடனே நீங்க இது எப்படா கொடுப்பான்னு கேட்காதீங்க. இவன் ஃப்ரெண்டு என்ன சொல்றான், இது ஒரு வாரம் வச்சிடுறா, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவன் புது ஐஃபோனோ வாங்கி வச்சிருக்கான். அண்ட் அவன் வந்து வாங்கினோடனே இவன்ட்ட தரான், ஒரு வாரம் கழிச்சு நான் வாங்கிக்கிறேன் திருப்பி அப்படின்னு சொல்றான். ஓகே, இவனுக்கு தெரியுது உங்க ஃப்ரெண்டுக்கு ரைட்டு இது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல், ஸோ ஒரு 1 வீக் அப்புறம் இதோட ப்ரைஸ் குறைய போகுது அப்படின்னு இவனோட ஃப்ரெண்டு நினைக்கிறான். ஓகே, நினச்சிட்டு போகிறான். அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா ஷார்ட் செல்லிங் பண்ணுறான். இதில் எப்படா ஷார்ட் செல்லிங் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ஐஃபோன் இவனோட இது இல்லை. ஸோ இவன் என்ன பண்ணுறான், மார்க்கெட்டில் இது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கரெக்டாக ஒரு வாரத்தில் 90,000 மாறப்போகுது அப்படின்னு இவன் நம்புகிறான். மார்க்கெட்டில் ப்ரைஸ் விழப்போகுது அப்படின்னு நம்புகிறான். ஸோ என்ன பண்ணுறான்னா, இவன் போய் இந்த ஐஃபோனை 1,00,000 ரூபாய்க்கு இன்னொருத்தன் போய் வித்துடுறான். விற்று 1,00,000 ரூபா கேஷை வாங்கிக்கிறான். கையில் 1,00,000 ரூபா கேஷ் இப்போது இவனோட ஃப்ரெண்டு கிட்டே இருக்குது. அடுத்த ஒரு வாரத்தில் பெர்ஃபெக்டாக இவன் ஃப்ரெண்டு கேட்கறதுக்கு முன்னாடியே ஃபோனோட விலை 90,000 ரூபாயா மாறிடுச்சு. இப்போது ஏன்னா அங்கே ஃபெயிலியர் மாடல்னு தெரிஞ்சிருச்சு, மக்கள் யாரும் வாங்க மாட்டாங்க, டிமாண்ட் அதுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட்டில் ஆப்பிள் கம்பெனி ப்ரைஸை குறைக்கிறாங்க. ஸோ ப்ரைஸை குறைச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, மக்கள் எல்லாருமே இதை வந்து சரி இப்படி போனால் சரியாகாது, நம்மளோட ஸ்டாக்கை செல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆப்பிள் கம்பெனி டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கொடுக்காங்க 90,000க்கு. இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் கிட்ட 1,00,000 ரூபா கேஷ் இருக்கிறத போய் அந்த ஃபோனை 90,000 கொடுத்து மார்க்கெட்டில் iPhone 15 வாங்கிடுறான். அண்ட் அழகா இவன் போய் பெர்ஃபெக்டாக அவனோட ஐஃபோனை போய் தன்னோட ஃப்ரெண்டை ரிட்டர்ன் பண்ணிக்கிறான். அண்ட் இவன் வந்து வித்தது 1,00,000 ரூபாய்க்கு, திரும்ப அதை கொடுத்து வாங்கினது 90,000 ரூபாய்க்கு. இதை நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட அவன் 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருப்பான். ஓகே, இதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி சம்பாதிப்பாங்கன்னால் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு இன்ட்ராடே பேசிஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே விற்க போகிறேன். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு SBI ஷேர் வச்சுருக்கீங்க, அது ஒரு 400 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் ஃப்ரெண்டு கிட்ட நீங்கள் ஓன் பண்ணல அந்த ஐஃபோனை, ஆனால் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட கொடுத்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ரூல் இருக்குது. நீங்கள் ஓன் பண்ணாமே புரோக்கர்ஸ் கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும். இப்போது நீங்கள் என்ன சொல்லிடுவீங்கன்னா, புரோக்கர்கிட்ட போய் புரோக்கர் நீங்கள் போய் வந்து SBI ஷேர்ஸை செல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. எவ்வளோ ரூபாய்க்கு? 400 ரூபாய்க்கு வித்துருங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க புரோக்கரோட ஷேரை. சரி, கரெக்டாக அன்னைக்குன்னு கரெக்டாக 9,000 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 3:30க்குள்ள 400 ரூபாய்க்கு இருந்த ஷேரு 350 ரூபாயா மாறிடுச்சு. ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்கா சொல்கிறேன். 350 ரூபாயா மாறின உடனே என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் இவன் வந்து 350 ரூபாய்க்கு புரோக்கர்கிட்ட அந்த ஷேரை வாங்கிருங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ என்ன கணக்காயிருக்குன்னா, 400 ரூபாய்க்கு இவன்கிட்ட இல்லாத ஷேரை புரோக்கர்கிட்ட வந்து விற்க சொல்லிடுறான். விற்க சொன்னதுக்கப்புறம் இவனே போய் மார்க்கெட்டில் 350 ரூபாய்க்கு அந்த ஷேரை வாங்கிடுறான். இப்போ
நீங்கள் அந்த திரும்ப 350 ரூபாய்க்கு அந்த ஷேரை வாங்கி புரோக்கர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இது புரோக்கரோட ஷேர். இப்போது நீங்கள் நடுவில் வந்து ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி 400 ரூபாய்க்கு விற்று 350 ரூபாய்க்கு வாங்கினால அதில் உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ? 50 ரூபா. சரி, அது எப்படா இப்படி ஒர்க் ஆகுதுன்னா சிம்பிள். நீங்கள் எஸ்பிஐ ஷேரை மைனஸ் ஒரு ஷேர் வந்து 400 ருபீஸ்க்கு விற்றுருக்கீங்க, -1 பண்ணியிருக்கீங்க ஒரு ஷேரை. இப்போது அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் +1 அப்படின்னு சொல்லி 350 ஷேர் நீங்கள் 350 ரூபாய்க்கு ஷேரை வாங்கியிருக்கீங்க. இப்போது நீங்கள் இதை கூட்டினீங்கன்னா -1 + 1 = 0. ஸோ கடைசி நேரத்தில் உங்களோட நெட் குவான்டிட்டி வந்து 0ல் இருக்கும். ஸோ உங்ககிட்ட எந்த ஷேரும் ரிமைனிங் இருக்காது. நீங்கள் அழகாக உங்ககிட்ட ஷேர் ஓன் பண்ணாமே மார்க்கெட்டில் டவுன் போகிறப்ப நீங்கள் சம்பாதிக்கலாம். சரி, ஷார்ட் செல்லிங்னாலே எப்பயுமே லாபம் தானா? ஆப்வியஸாக ஸ்டாக் மார்க்கெட்னாலும் சரி, எந்த தொழில்னாலும் அப்படி கிடையாதுல்ல. இன்கேஸ் மார்க்கெட்டில் ப்ரைஸ் 400 ரூபாய்க்கு இருந்த ஷேர் வந்து 450 ரூபாய்க்கு அன்னைக்கே போயிடுச்சுன்னா நீங்கள் அதிகமான விலையில விற்றுட்டு திரும்ப அதிகமான விலையிலே வாங்குற மாதிரி ஆயிரும். 400 ரூபாய்க்கு நீங்கள் விற்றுருக்கீங்க, போய் வாங்குறது கம்மியான வளருது, ஜாம் ஆகுது ரொம்ப இன்னைக்கு. ஓகே, கம்மியான விலையில் போய் நீங்கள் திரும்ப வாங்கினீங்கன்னா தானே லாபம். இன்கேஸ் மார்க்கெட் அதிகமாக போயிடுச்சுனால் நீங்கள் அதிகமான விலையில் கொடுத்து வாங்குறப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு -50 தான் உங்களோட லாஸ். நீங்கள் 50 ரூபா நஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் செல்லிங் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் எப்படியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட முயற்சியை நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதுக்கு மேலே இன்னமும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த டாபிக்லாம் பேசுங்க ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை நான் முயற்சி பண்ணுறேன். அண்டு இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது ப்ரோ, உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஒன்-ஆன்-ஒன் செஷன் எடுத்து என்னோட டவுட்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணணும், எனக்கு ஒரு கோல் மேப் பண்ணணும், இல்லாட்டி எனக்கு ஒரு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் நான் ஏதாவது ட்ரேட் பண்ணால் எனக்கு ஒரு ஐடியா இல்லை, ஒரு கான்வர்சேஷனில் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்-ஆன்-ஒன் செஷனுக்கு என்னோட கூகுள் ஃபார்மை நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். என்னோட டீம் நானே கூட கான்டாக்ட் பண்ணுவேன். அண்ட் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன்ப்பா. வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்ன ரொம்ப சின்ன வீடியோவாக போயிட்டு இருக்கு? ஐயோ, வேகமாக சொல்லாதரா. சரி, நாள்